இல்லை, நீங்க பேசுறது நீங்க பேசிக்கிட்டு. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அருணாசலம் செங்கவி அருணாசலம் பரம்பரை சித்த வைத்தியர் படைத்த நோய்களை வெல்வோம் கட்டுரை நூல். இது அவருடைய 11வது நூல். 10 நூல் எழுதியிருக்கிறாரு. நிறைய தலைப்பில் எழுதியிருக்கிறாரு, கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு, கவிதை நூல்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நோய்களை வெல்வோம். ஒவ்வொரு மனிதனும் உடல் இருக்குது. இந்த உடலை காத்துக் கொள்வதற்காக அவர் ஒரு பெரிய சின்ன முயற்சி எடுத்திருக்கிறாரு. அவருடைய அனுபவத்தில் அவர் எப்படி இந்த துறைக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெற்றோர்கள் நமக்கு ஆரம்ப காலத்தில் தெரியும். ஒரு பாம்பு கடி விஷம், ஏதாவது ஒரு குடலாட்டம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுருக்கு அப்படின்னு போனால் கிராமங்களில் அங்கங்கே பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் இருப்பாங்க. அதுபோல் அவங்களுடைய பெற்றோரும் அது போன்ற மருத்துவ தொழில் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க வீட்டில். அது இலவசமாக வரக்கூடியவங்களுக்கு ஒரு சுருக்கு பிடிச்சிருச்சு, ஒரு குடலாட்டம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய தாயாரோ அவருடைய தந்தையாரோ அதை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அது கண்கூட சிறு வயதிலிருந்து அவர் கவனித்ததுனால இந்த சித்த மருத்துவத்தின் மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு. அப்படி இருந்து தான் உணர்ந்ததை தன்னுடைய வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நோய்களை வெல்வோம் அப்படிங்கிற ஒரு நூலை 11வது நூலாக எழுதியிருக்கிறாரு. அது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. இந்த நூலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மருத்துவர்களே வாழ்த்துறை வழங்கியிருக்காங்க. மருதம் நாகராஜ் அவர்கள் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறாரு. வைத்தியர் லோகநாதன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறாங்க. குருஜி நம்ம ஈஸ்வர கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களும் வாழ்த்துறை வழங்கியிருக்காங்க. நம்ம ஐயா அணிந்துரை வழங்கியிருக்கிறாங்க. ஏன்னா நான் அதிகம் பேச இருக்கு, அதனால சுருக்கமாக போகிறேன். இந்த நூல் அவர் சொல்கிற நோய்களுக்கெல்லாம் காரணம் உடலில் நம்மளுடைய கழிவு பொருள்களால் தான் நோய்கள் வருது, அது எப்படி போக்கிக்கிறது அப்படிங்கிறத பற்றி அவர் அழகாக சொல்லிகிட்டே வர்றாரு. இந்த வாழ்த்துறை வழங்கினவங்க கூட அந்த சின்ன சின்ன விஷயங்களை அவர் மிக அழகாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்த மருதம் நாகராஜ் அவங்க ஐயாவுடைய நூலை படிச்சுட்டு அவருடைய கருத்து சொல்கிறார். நோய்களின் மூலம் மலச்சிக்கல் என்ற ஆணிவேரை என்பதை வலியுறுத்தி அதற்கான எளிய சீர்குடன் தொடங்கும் இந்நூல் பஞ்சபூத தத்துவங்களோடு விஞ்ஞானத்தின் தாக்கத்தையும் தொட்டு காட்டி இயற்கை வாழ்வியல் தேவையும் உணர்த்தியுள்ளது, வரவேற்கத்தக்கது அப்படிங்கிறார் இந்த நாகராஜ் சொல்றாரு. அடுத்து வைத்தியர் லோகநாதன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுப்பதுடன் நோய் மருந்தினவாகும், மறுப்பதுல நோய் மருந்தின சாரும், மருந்தினி நோய் வராதிருக்க மறுப்பது சாவியம் மருந்தினவாம் என்ற கூற்றுக்கிணங்க இந்நூல் ஆசிரியர் பரம்பரை சித்த மருத்துவர் செங்கவி அருணாசலம் அவர்கள் மிக சிறப்பாக மக்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை மற்றும் மாற்று மருத்துவம் சித்த மருத்துவத்தை பற்றி கூறியுள்ளார். ஏன்னா இந்த நூல் படிக்கும் போது நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வு, நமக்கு ஒரு சின்ன உபதைகள் ஏற்பட்டால் கூட நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். அந்த வகையில் அவர் ரொம்ப எளிமையாக எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது குருஜி அருணாசலம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நோய் வந்துருச்சு, அதுக்கான என்ன காரணம்? உடற்பயிற்சியின் அவசியத்தை உணர்த்துகிறது. விவசாயத்தில் ஏற்படும் நன்மைகளையும் தற்போது டிராக்டர் மூலம் முழுவதும் ஏற்படும் தீமைகளையும் விளக்கப்பட்டுள்ளது. அதாவது ஃபஸ்ட்டு ஏர் மூலியமாக செய்யும் போது நமக்கு நோய்கள் அவ்வளோ இல்லை. இப்போ இந்த டிராக்டர் மூலியமாக தான் நோய் வருது, அதிகமாக வருது. அதை எதனால் அந்த மண் கெட்டிப்படுது அப்படிங்கிற ஒரு விவரத்தெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஐயா மருத்துவரையா சொல்லியிருக்காங்க அணிந்துரையில், உணவு உண்ணும் முறையும் தவறாக இருந்தால் இந்த இயக்கம் சரியாக இராது, அதாவது உடல் இயக்கம் சரியாக இராது. இதனால் மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கலே நம் பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது என்கிறார் நம் சித்த மருத்துவர் அருணாசலம் அவர்கள். நோயற்ற வாழ்வு வாழ முயற்சி முடியாவிட்டால் பயிற்சி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறார். இப்படி எல்லா வாழ்த்துறை வழங்கிய அனைவருமே இவருடைய நூலை நல்லா ஆய்ந்து படித்து நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. நான் படித்தவரில் ஒரு சில கருத்தை மட்டும் சொல்லிட்டு இதை நிறைவு செய்யலாம்னு இருக்கிறேன். அதாவது நோய்களின் மூல காரணம் மலச்சிக்கலே அப்படிங்கிற இவர் பார்த்தீங்கன்னா அந்த பொருளடக்கத்தில் ஒரு 21 பொருளடக்கத்தில் அவர் சொல்றாரு கட்டுரைகளா அப்படின்னு சொல்லிட்டே வராரு.
நோய்களின் மூல காரணம் மலச்சிக்கலை. நாம் உண்ணும் உணவு எதுவாக இருந்தாலும் உண்டு விடுகிறோம். நம் உடம்பு மற்றும் வயிற்று பற்றி யாரும் கவலைப்படுகிறது இல்லை. ஆனால் நமக்கு ஒரு வயிறு தான் இருக்கிறது. அதில் காற்று, தண்ணீர், சுருங்கி விரிதல், உண்ணும் உணவை வெளியேற்றுதல் என்ற மிக மிக கடினமாக துல்லியமாக வயிறு வேலை செய்கிறது. ஜீரணமாக கடினத்தன்மை உள்ள பொருள்களை உண்டுவிட்டால் அஜீரணம் ஆகிவிடுகிறது. இதுதான் நோய் காரணத்துக்கு முதல் காரணமாக அவர் சொல்றாரு. அதுபோல பார்த்தீங்கன்னா அவருடைய பெற்றோர்கள் ரொம்ப மதிக்கப்பட்டு சொல்றாரு. அவர் எல்லாத்தையும் பெற்றோர்களுடைய சொல்றாரு. தாயும் தந்தையும் இருந்தாலும் இறந்தாலும் அவர்களின் உருவாக்கிய உடம்பும் அவர்களின் இருவரின் அனைத்து கூறுகளுடன் தான் இயங்குகிறது. அதாவது பெற்றோரை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த உடல் இருக்கிறது, இந்த உயிர் இருக்கிறதுனா இதற்கு மூலம் யாருன்னா உங்களுடைய பெற்றோர்கள் தான். அதுபோல இந்த உடலும் உயிரையும் பாதுகாக்குங்க, நம்மளுடைய பெற்றோர்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்டுரையில விளக்குறாரு. இவரை பற்றிய நிறைய செய்திகள் இதில் சொன்னாலும், குறிப்பாக ஒரு இடத்துல நான் ஒரு யூடியூப் சேனலுக்காக ஒரு பெரிய சித்தர் உடுமலைப்பேட்டையில் ஒருத்தர் சந்திக்க போனேன். அந்த சந்திக்க போகும்போது நான் பெரிய சித்தர், அவரை பெரிய மருத்துவராக பார்த்துட்டு அவரை பேட்டி எடுக்க போறேன், யூடியூப்ல போடணும். அவர் சொல்றாரு, உங்க ஊர்ல அருணாசலம்னு ஒருத்தர் இருக்கிறாரு உடுமலைப்பேட்டையில, அங்க ஒரு பெரிய சித்த மருத்துவர், அவரை நினைச்சிட்டு போறேன். அவர் சொல்றாரு, உங்க ஊர்ல ஒருத்தர் அருணாசலம் ஒருத்தர் இருப்பாரு, அவரு ரொம்ப பாரம்பரிய மருத்துவர் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவரை பற்றிய செய்தியில் அவர் சொல்றாரு, காங்கேயத்துல சித்த மருத்துவத்துல தனிகாசலம்னு ஒரு சித்த மருத்துவர், அவர் தான் சங்க தலைவர், அவருக்கு வலதுகையே அவர் அருணாசலம் தான் அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் பாத்தீங்கன்னா கவிஞர் மட்டும் இல்லை, இவரை பற்றி நிறைய பிரமிக்கக்கூடிய செயல்கள், நிறைய விஷயங்களை பார்க்குறேன். இவருடைய தொழில் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவருடைய தொழில் மோட்டர் காயில் கட்டுறது, கேணியில் இருக்கிறது மோட்டர் காயில் கட்டுறது. இன்னைக்கு அவருடைய தன்மையை பாருங்க, ஒரு சித்த மருத்துவர் கூட எழுதுறாரு, இலக்கிய மேடைகளில் போய் இலக்கியம் பேசுறாரு. அது மட்டும் இல்லை, இவர் ஒரு அரசியல்ல சட்டமன்ற தேர்தலில் நின்றுக்கிறார் சுயாட்சியா. நீங்க அது உங்களுக்கு தெரியாது. விசயத்தை பழனிசாமி நின்றார் பாருங்க, அந்த நேரத்துல மூன்று சாவி சின்னத்தில் நின்றுக்கிறாரு. அதுக்கு அப்பதான் அவருக்கு தராசு சின்னம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு அவர் நகரமன்ற தலைவரான பிற்பாடு இவர் அந்த தராசு சின்னத்தில் அடுத்த முறை நின்றுக்கிறார். 2 முறை நின்றுக்கிறாரு. இந்த விபிசி அந்த கட்சி அமைப்பு சார்பு கொஞ்சம் பிரபலமா இருந்திருக்கு. அவங்க இவருக்கு 50,000 நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவருடைய செயல்பாடு, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா விஷயத்துலையுமே ஒரு செயல் செய்யறதுல, அதாவது பல்முகத்துல ஒரு எழுத்தாளி. இன்னைக்கு பாருங்க 11 நூல் எழுதியிருக்கிறார். ஒரு மோட்டர் காயில் கட்டுறவர் 11 நூல் எழுத முடியுமா? ஆச்சரியமான விஷயம். அது மட்டுமல்ல, அரசியல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. எப்பொழுதும் அவர் என்ன சொல்லுவாருன்னா, அதாவது ஒரு பொது உடைமை சிந்தனையிலையும் ஒரு சமூக சீர்திருத்தத்திலையும் ரொம்ப அதிகமா இருக்கிறார். அவருடைய கட்டுரைகள் படிக்கும் போது சத்தியமா சொல்றேன், அவர் அமெரிக்காவில் இருந்து அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருவாங்க. ஏன்னா நாம பேசுறதுக்கு தயங்குவோம், ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு தயங்குவோம். இந்த வார்த்தைகள் சொன்னா இவங்க புண்படுவோம், இவங்க வேதனைப்படுவாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா இவர் யோசிக்க மாட்டார். இவருடைய ஒவ்வொரு கட்டுரைகளையும் நீங்க படிச்சு அமைதியாக படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த போர்களை பற்றி அவர் எழுதி இருக்கக்கூடிய கட்டுரைகள் பார்த்தீங்கன்னா அற்புதம். நோபல் பரிசுக்கு தகுதியான கட்டுரைகள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த மன்றத்தில் நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த அருணாசலம் அவர்களை வாழ்த்தி அவருடைய படைப்பு மென்மேலும் தொடர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்.